அருமை தமிழர்களே, சிவக்குமாரின் அன்பான வணக்கங்கள். காலை நேரத்தில் இங்கே சென்னை மாதிரியான நகரங்களில் அது சாத்தியம் இல்லை. ஆனால் ஊர்ப்புறங்களில், கிராமங்களில் இது அதிகமாக நடக்கும். என்ன அப்படின்னா, நிறைய பறவைகள் எழுப்புகிற அந்த ஒலி இருக்குதே, அது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே சென்னையிலலாம் நம்ம டிவியில் வச்சு தான் அந்த பறவைங்க கத்துற சத்தத்தை கேட்க வேண்டியிருக்கும். அது நகர்ப்புறத்துக்கான இயல்பு. ஆனால் கிராமங்களில் காலையில் 4 மணியிலிருந்தே பறவைகள் எழுந்து ஒலி கொடுக்க ஆரம்பித்து விடுகின்றன. அதுக்கு மட்டும் எப்படி கரெக்டாக அந்த நேரம் தெரியுது, பொழுது விடிய போகுதுன்றது அதை எப்படி முன்கூட்டியே கண்டுபிடிக்குது? நம்மால் விடிஞ்ச பிறகு கூட தூங்கிட்டு உக்காந்துருக்கிறான். காலைல 8 மணிக்கு எழுந்திரிச்சா என்ன இப்படி மிட் நைட்டில் டிஸ்டர்ப் பண்ணுறியே அப்படிங்கிறான். ஆனால் அதுங்க விடிகாலம் 4:30 மணி 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருது. அதே மாதிரி சூரிய உதயம் நடக்க போகிற நேரத்தில் கோழி கூவுகிறது. கோழி கூவிச்சா அப்படின்றத பொழுது விடிஞ்சிருச்சா அப்படின்றதுக்கான இணை வாசகமாகவே அதை வைக்கிறோம். காகத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா காகம் உடனே தன்னுடைய இணைகளை எல்லாம் கூப்பிடுகிறது. தன்னுடைய இனத்தை சேர்ந்த மற்ற காகங்களையும் அழைத்து அது பகிர்ந்து சாப்பிடுகிறது. அதுங்களுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குது. அதுங்க ஏன் அப்படி நடக்குது? அபூர்வமான ஒரு பறவை மரத்தை கொத்திக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்குறீங்களா? அப்படியே மூக்கால் கொட்டிக்கிட்டே இருக்கும். அது ஏன் கொத்துது, எதனால் கொத்துது ஒன்றும் தெரியல. கேட்டால் அதுக்கு ஒரு வகையான பூச்சி தான் ரொம்ப பிடிக்கும். அது மரப்பட்டைகளுக்கு பின்னால் இருக்கும். இது அப்படி கொத்தி கொத்தி அந்த மரப்பட்டைகளுக்கு பின்னால் இருக்கிற பூச்சியை உண்கிறது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. ஆனால் கூட அது கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது. ஆனால் அந்த மரங்கொத்தி ஏன் அது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்குன்றத நம்முடைய அண்டை மாநிலத்தில் ஒரு அழகான ஒரு விளக்கம் ஒன்று சொல்கிறாங்க. அது கதை தான் இருந்தால் கூட அதில் நமக்கு ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. இந்த பயிர்கள்லாம் விளையுது இல்லைங்களா, இதுங்களுக்கெல்லாம் தெய்வம் ஒன்று இருக்குதான். அதுக்கு அல்விகானோ அப்படின்னு பேர். அந்த பண்டைய கிராமிய மொழியில் பேர் வச்சுருக்கிறாங்க. அந்த அல்விகானோ கடவுள் ஒரு நாள் இந்த மனுஷங்கள்லாம் நாம் விதவிதமாக இவங்களுக்கு பல்வேறு பயிர்களை தருகிறோம். அரிசி தரோம், கோதுமை தரோம், பல்வேறு பருப்பு வகைகள்லாம் தந்திருக்கிறோம், மரங்கள், செடிகள், கொடிகள். இவன் எவ்வளோ தூரம் நம்மக்கிட்டக்க பதிலுக்கு நமக்கு தரணும்னு உண்மையிலேயே நினைக்கிறான்? திருப்பி தருகிற குணம் மனுஷனுக்கு இருக்கா? கொஞ்சம் அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன்னு புறப்பட்டு ஒரு நாள் வருதான். வீட்டு கதவை தட்டி, எனக்கு பசிக்குதுப்பா, எதையாவது கொடுக்குறியா அப்படின்னு. தோ நீ யாராக இருந்தால் என்ன, கொஞ்ச நேரம் காத்துருங்க, தோ வந்துடுறேன் அப்படின்ட்டு உள்ளே போனான். அப்போவே மணி ராத்திரி 9. உள்ளே போனால் ஆளையே காணோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கழித்து அங்கேருந்து வந்து, மன்னிக்கணும், சாப்பாடாக எதுவும் இல்லை, கொஞ்சம் இந்த கோதுமை மாவு இருக்குது, அதில் தண்ணியை விட்டு கொஞ்சம் சப்பாத்தி தயார் பண்ணி தரவா அப்படின்னு கேட்டிருக்கிறான். இதுவும் சரி, நான் காத்திருக்கிறேன், ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு இருக்குது. ஆனால் பசிக்குது, கொஞ்சம் சீக்கிரம் தோ அப்படின்ட்டு உள்ளே போனவன். அப்புறமா 1/2 மணி நேரம் ஆளையே காணும். ஒரு 3/4 மணி நேரம் கழித்து அங்கேருந்து வந்து, அது அடுப்பு பற்ற வைக்கணும்னு பார்த்தேன், அது முடியல, மழையில் விறகுலாம் நமத்து போய் கிடக்குது, தப்பாக எடுத்துக்கலன்னா கொஞ்சம் பழம் இருக்குது, சாப்பிட முடியுமா? சரிப்பா கொடுப்பா, சாப்பிட்றேன் அப்படின்ட்டு தோ அப்படின்ட்டு உள்ளே போனான். அப்புறம் ஆளையே காணும். பொறுத்து பொறுத்து பார்த்து இந்த சாமி என்ன பண்ணியிருக்குது, கதவையே தட்டி இருக்குது. ஏய், சாப்பாடு தரேன்ன, 1 மணி நேரம் கழித்து வந்து அதுவும் இல்லை, கோதுமை சப்பாத்தி தரேன்ன, அப்புறம் ஒரு 3/4 மணி நேரம் கழித்து பழம் தரேன்ன, எதையாவது ஒன்று கொடுப்பா அப்படின்னு வாய்விட்டே கேட்டுடலாம்னு கதவை தட்டி இருக்குது. அவன் திறந்து அங்கேருந்து பார்த்து, யார் அது அப்படின்னா, பழம் தரானே. ஆமாம் சொன்னேன், என்ன அதுக்காக என்ன கதவை தட்டி நீ பிச்சை காப்பையா? ஏதோ பிச்சை எடுக்க வந்துருக்கிறியா, பாவம் பரிதாபம் அப்படின்னு பார்த்தா நீ கதவை தட்டி அதிகாரமாக பிச்சை காப்பையா? என்ன கொழுப்பு உனக்கு அப்படின்னு கத்திருக்கிறான். பாருங்கள், மனுஷ பய புத்தி எப்படி வினாடி நேரத்தில் மாறி போச்சு பாருங்கள். இவன் இவ்வளோ நேரம் இழுத்தடிச்சிட்டு ஒன்றுமில்லை, பக்கத்து வீடு பாருன்னா சொல்லியிருக்கலாம். இல்லை, தேவையில்லாமல் காக்க வச்சு இத்தை தரேன், அத்தை தரேன்னு கடைசியில் ஒன்றுமே கொடுக்காம, பசிக்குதுப்பா பழம் கொடுக்குறியான்னு கேட்கறதுக்காக கதவை தட்டினதுக்கே அவன் கடுப்பாகி, கதவை தட்டி பிச்சை கேட்குறன்னா எவ்வளோ திமிரு உனக்கு இருக்கணும், போ வெளியில் அப்படின்னு வாட்டிட்டான். இப்போ அது நான் உனக்கு விதவிதமாக ஒவ்வொரு நாளும் அரிசியாக, கோதுமையாக, உனக்கு பல்வேறு விஷயங்களை நீ சாப்பிட்றதுக்கு தந்துருக்கிற 3 வேளை. உனக்கு மட்டும் இல்லை, உங்கள் அப்பன், உங்கள் அம்மா, உன் பாட்டன், உன் பூட்டன் காலங்காலமாக நான் போட்டதை தின்னு வளர்ந்துருக்கிறீங்க. ஒருவேளை நான் உங்ககிட்ட கேட்கறதுக்கு வந்தேன், அதை ஆமாம் இல்லைன்னு சொல்லாமல் இழுத்தடிக்கிறாயா?
உன்னுடைய உணவை இனிமேல் நீ தேடி 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 தேடிதான் அலைந்து திரிந்து முட்டி மோதி கொண்டிருப்பாய் அப்படின்னு அது சாபம் கொடுத்துட்டு போயிடுச்சு. அப்படி சாபம் வாங்கின அவன் தான் அடுத்த ஜென்மத்தில் மரங்கொத்தியாக பிறந்து ஒவ்வொரு மரமாக முட்டி மோதி தேடிக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு மரங்கொத்தி கொத்துவதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். அது எப்படி இருந்தாலுங்க, யாரெல்லாம் பிறர் தேவை அறிந்து கொடுக்க மறுக்கிறார்களோ அவர்களுக்கு தங்கள் தேவைகளும் ஒரு நாள் நிறைவேறுவதற்கு போராட வேண்டி வரும். நீங்கள் பிறருக்கு என்ன செய்கிறீர்களோ அதுதான் நிச்சயம் உங்களுக்கு ஒரு நாள் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இருப்பதை உடனடியாக பிறருக்கு கொடுங்கள். உங்களுக்கு உரிய நேரத்தில் உடனடியாக அது கிடைக்கும். நீங்கள் மரங்கொத்தி போல் மனம் வாடி தேடி திரிய வேண்டாம். உங்களை தேடி அதுவே நீங்கள் கொடுத்தது திரும்ப வரும், சந்தேகம் இல்லை. இதுதான் இந்த மண்ணினுடைய நம்பிக்கை. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.